நமஸ்காரம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இழைகள் வரும். 4ம் தள்ளி தள்ளி இருக்கு. இந்த 4 நாளாக விழுறது நல்ல கேப் இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் நடுப்புற நல்ல கேப் இருக்குது. அது ரொம்ப விசிபிளாக தெரியுறது. அடுத்தது இந்த இழை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10 இருக்குது அண்ட் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. இந்த 10 லைன்ஸுமே உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஸோ நமக்கு போன டூலில் 4 லைன்ஸ்க்கு நடுப்புற நல்ல கேப் இருந்தது. பட் இந்த 10 லைன்ஸ் உங்களுக்கு நல்ல க்ளோஸாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு டூலுமே ஒரு ஒரு பேட்டர்ன், அதே மாதிரி அதுலேயும் நல்ல டிஃப்ரென்சஸ் இருக்குது உங்களுக்கு. அடுத்தது நம்ம இந்த டூல் வச்சு தான் கோலம் போட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 5 அஞ்சா 2 அஞ்சா தனியாக மொத்தம் 10 கோடுகள் வருது. இதில் 9th டைப் டூல் வச்சு போடுறோம். சோஃபார் 8 பார்த்தாச்சு. இது 9th ஒன். ஸோ ஒவ்வொரு பேட்டர்னும் எப்படி இருக்குதுன்னு ஒரு ஜஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம சிம்பிளான கோலம் போட்டு காட்டியிருக்கோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கண்டிப்பாக. தேங்க்யூ.